அனைவருக்கும் வணக்கம். பெருவான் சரணம். எங்களுடைய குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன்வான்சே அவர்களுக்கு பாத நமஸ்காரம். இந்த புத்தோத்பாத தமிழ் தர்ம டிஸ்கஷன் உரையாடலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ளும் கேள்விகளில், பிரச்சினைகளில் விடுபட்டு மகிழ்ச்சியாக வாழ தேவையான அறிவுகளை பெற்றுக்கொள்ள புத்தோத்பாத ஆரியன் வහන්සේ அவர்களுடைய சீடரான ஆரியன் அவர்கள் இந்த மண்டபத்துக்கு வந்து இருக்கிறார். திருவன் சரணம் ஆரியன் அவர்களுக்கு. திருவன் சரணம். திருவன் சரணம். நமோ தஸ்ஸ பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ்ஸ. அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போ நாம பார்ப்போம் இன்னும் ஒரு சோம் கலந்துரையாடல். சோம் கலந்துரையாடல் தர்மம் பற்றினது, சத்திய தர்மம் பற்றின இந்த கலந்துரையாடல் என்பது உலகில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் பொதுவானது. இதுக்கு மத பேதம் இல்லை, ஜாதி பேதம் இல்லை, மொழி பேதம் இல்லை. எல்லா மனிதர்களுக்கும் உரித்தான சத்தியத்தை போதனை செய்து சத்தியத்தினூடாக மனதின் மாயிலிருந்து மீள்வதற்கான வழியை வகிப்பதுதான் இந்த சோம் கலந்துரையாடலின் நோக்கமாக இருக்கிறது. அப்போ இன்றைய தினம் என்பது விசேஷமான ஒரு தினம். அந்த விசேஷமான தினம் என்பது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிந்த ஒரு விடயம். அதுதான் வெசாக் போய தினம். வெசாக் போய தினம் என்பது வருடத்துக்கு ஒரு முறை வருது அப்படின்றது பொதுவான ஒரு கருத்து. வெசாக் தினத்தன்று தான் சித்தார்த்த அவர்கள் பிறப்பு சம்பவம் பிறந்தது வெசாக் தினத்தன்று. புத்த சுபாவம் அடைந்தது வெசாக் தினத்தன்று. பரிநிர்வாணம் அடைந்தது வெசாக் தினம் அன்று. இந்த மூன்றும் ஒரே நாளில் நடந்ததுனால இந்த பௌத்தர்கள் வெசாக் தினத்தை மிகவும் கோலாகலமாக மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு விழாவாக, சந்தோஷமான ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடும் இன்றைய தினமானது, இந்த போய தினமானது ஒரு பௌத்தர்கள் மத்தியில் ஒரு திருநாளை போல. அப்போ இது சமுத்தி உலகத்தில், இந்த சமூக உலகத்தில் பார்க்கும் ஒரு கதை. பிறப்பு, புத்த சுபாவம் அடைந்தது, பரிநிர்வாணம் அடைந்தது ஒரே தினத்தில் என்பதனால இந்த தினத்தை வெசாக் தினம் என்று கொண்டாடும் பௌத்தர்கள் உலகம் உண்மையை நம்பிக்கொண்டு வாழும் மனிதர்கள் இன்னைக்கு வாழ்றாங்க. இந்த விழாவை மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறார்கள். அப்போ இன்றைய தினத்தில் தர்ம போதனைகள், அதே போல தானங்கள் வழங்குவது, அன்னதானம் வழங்குவது, இந்த மாதிரி ஏகப்பட்ட காரியங்களில் ஈடுபட்டு மகிழ்ச்சியை கொண்டாடுகிறார்கள் இன்றைய தினத்தில் பௌத்தர்கள். அப்போ இது புறம் சார்ந்த ஒரு விடயம். புறம் சார்ந்தது, நாங்கள் பிழை சொல்லவல்ல, அது எல்லாமே சமூக உலகத்துக்கு தேவைதான். அப்போ
இவ்வளவு காலமா இதைத்தான் நாங்களும் செய்து வந்தோம். பல வருஷ காலமா இதைத்தான் நாங்களும் செய்து வந்தோம். சத்திய தர்மத்தினூடாக நாங்கள் உள்நோக்கி பார்க்கும் போது, சத்திய தர்மத்தோடு இணைந்து கொண்டதன் பிறகு அங்கே எல்லாமே இந்த நொடியில் தான் நடக்குது. பகவான் புத்தர் அவர்கள் கூறிய சத்திய தர்மத்தை கேட்டு தெரிந்து புரிந்து கொள்வதனூடாக பிறப்பும் இந்த நொடியில் தான் நடக்குது. புத்த சுபாவம் அடைவதும் இந்த நொடியில் தான் நடக்குது. அப்போ இறப்பும் இந்த நொடி தான் நடக்குது. இப்போ இந்த நொடியில் வரும் எண்ணத்தில் நாங்கள் பிறக்கிறோம், அதே நொடியில் நாங்கள் இறக்கிறோம். இந்த எண்ணத்தில் தான் நாங்கள் பிறக்கிறோம், இறக்கிறோம். வாழை மரம் உண்மையாக இருக்கிறது என்று நினைத்து கொண்டு அந்த பிடியில் வாழும் மனிதன் வாழை மரம் இருக்கிறது என்ற துஷ்டியில் அவர் பிறக்கிறார். அந்த துஷ்டியில் அவர் ஆன்மா என்ற துஷ்டிக்குள் அவர் பிறந்திருக்கிறார். அவருக்கு உலகம் உண்மையாக இருக்கிறது. உலகம் வாழைமரம் என்ற உலகத்தில் அவர் வாழ்கிறார், பிறந்திருக்கிறார். பிறந்த அவர் வாழ்வது கொஞ்ச நேரம்தான், அப்போவே இறக்கிறார். ஒரு எண்ணத்தில் பிறந்து ஒரு எண்ணத்திலே இறக்கிறார். பிறப்பு இறப்பு என்பது இந்த நொடியில் வரும் எண்ணத்தில் தான் நடக்குது. வாழை மரம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டார், அந்த எடுத்துக்கொண்ட எண்ணத்தில் அவர் பிறந்து இறக்கிறார். மறுபடியும் தென்னை மரம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டதுனால அங்கே பிறப்பு இறப்பு நடக்கிறது. மறுபடியும் மாமரம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட போது அங்கே பிறப்பு இறப்பு நடக்கிறது. அப்போ இதுதான் பிறப்பு இறப்பு. இதை தவிர பிறப்பு இறப்புன்னு சொல்லி பிறந்ததிலிருந்து வயசு போயிட்டு சாகும் வரை இருப்பது அல்ல மனித வாழ்க்கையின் பிறப்பு இறப்பு என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ இந்த சத்திய தர்மம் பற்றி நாங்கள் தெரிஞ்சு கொள்ளாட்டி நாங்களும் இந்த சமுத்தி உலகத்தில் சமூகத்தோடு இணைந்து இதுதான் இன்றைய தினம்தான் புத்தர் அவர்கள் பிறந்தார், புத்த சுபாவம் அடைந்தார், பரிநிர்வாணம் அடைந்தார் என்று ஒரு உலகத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த உலகத்தில் தான் அப்போ நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ அது உண்மையான உலகம் கிடையாது, எல்லாமே கற்பனை உலகம், மனதுக்குள் தான் இருக்கிறது. சித்தேன நியத்திலோகோ சித்தேன பரிகர்ஷதி. இப்போ இந்த மனதை புரிந்து கொள்வதனால் தான் மனதிலிருந்து எங்களுக்கு மீள முடியும். மனதை புரிந்து கொள்ளாட்டி மனதிலிருந்து எங்களுக்கு மீள முடியாது. அப்போ நாங்கள் துன்பத்துக்குள் தான் இருப்போம், துன்பம் தான் எங்களுக்கு உரித்தானதாக இருக்கும், துன்பத்துக்கே நாங்கள் போய் சேருவோம். இதுதான் இந்த சமுத்தி உலகத்தை உண்மை என நம்பி வாழும் மனிதனின் கதையாக இருக்கிறது. உலகம் உண்மை என நம்பி அந்த நம்பிக்கையில் பிடிப்பில் வாழும் மனிதன் இதை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறார். ஆனால் சத்தியத்தை புரிந்து கொள்பவர் இந்த நொடிக்குள் விழித்துக் கொள்ளுகிறார். எல்லாமே இந்த நொடியில் தான் நடக்குது. வாழை மரம் இருக்கிறது, வெளியில் இருக்கிறது, இதை எடுத்துக்கொண்டு அந்த பிடியில் வாழும் மனிதன் வாழை மரம் என்ற உலகத்தில் அவர் பிறக்கிறார். பிறந்து அவர் வாழ்கிறார். அப்போ அந்த எண்ணம் மறைந்து இன்னும் ஒரு எண்ணம் தோன்றும் போது அப்போ அங்கே ஒரு பிறப்பு நடக்குது. அப்போ எண்ணங்களில் தான் நாங்கள் பிறக்கிறோம், இறக்கிறோம். வாழை மரம், தென்னை மரம், மாமரம், பலாமரம், அம்மா அப்பா, வீடு வாசல், அண்ணன் தங்கை எல்லாம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட திருஷ்டியில் வாழும் மனிதன் அந்த எண்ணங்களுக்கு அடிமையாகி அந்த எண்ணங்களோடு இணைந்து வாழ்கிறார். உலகம் உண்மையில நம்பி வாழ்கிறார், பிடிப்பில் இருக்கிறார். இந்த ஆன்மான துஷ்டியில் மனம் என்ற மாயைக்குள் அகப்பட்டு ஆன்மான துஷ்டியில் அவர் வாழ்கிறார். உலகம் உண்மையில நம்பி வாழ்கிறார். அப்ப அந்த நம்பி வாழும் இந்த மனிதன் என்பது துஷ்டியில் இருக்கிறார் என்பது அவருக்கு தெரியாமல் இருக்குது. இன்னைக்கு உலகத்துல எல்லாருமே இப்படித்தானே வாழ்றாங்க. உலகில் வாழும் மனிதர்கள் அத்தனை பேரும் இப்படித்தான் வாழ்றாங்க. உலகம் உண்மையினை நம்பிக்கொண்டு கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறது, எல்லாம் வெளியில் இருக்கு. அப்போ அதன் பின் ஓடுறாங்க. அதன் பின் ஓடும் மனிதர்கள் கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்குதுன்னு சொல்லி அதை பெற்றுக்கொள்ள, அதை அடைய, அதை எப்படியாவது நான் தன் வசப்படுத்தி கொள்ளணும் அப்படின்ற நோக்கத்தில் ஓடுகிறார்கள்.
நோக்கம் ஒன்றை ஏற்படுத்தி கொண்டு அந்த நோக்கத்தின் பின் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. காதுக்கு கேட்கும் சத்தம் இது இனிமையானது, இது மென்மையானது, இது இதமானது என்று நினைத்து அந்த நினைப்பின் பின் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அப்போ இவங்க எல்லாமே ஓடுவது இந்த மனதின் மாயின் பின் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அப்போ இது உண்மை இல்லை, இது சத்தியம் இல்லை. சத்தியம் என்னன்னு நாங்க தெரிந்து கொள்ளாத வரைக்கும் மனிதர்கள் எல்லாமே இந்த மாயையின் பின் தான் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. மாயை கண்ணாடியை போட்டுக்கொண்டு, கலர் கண்ணாடியை போட்டுக்கொண்டு நாங்க வெளியில பார்த்தா எல்லாம் கலரா தான் தெரியும். சிவப்பு கண்ணாடியை போட்டு வெள்ளை ரோஜாவை பார்த்தா வெள்ளை ரோஜா தெரியாது, சிவப்பு ரோஜா தான் தெரியும். அப்போ உண்மையை நாங்கள் பார்க்கணுமா இருந்தா நாங்கள் கண்ணாடியை கலட்டணும். கண்ணாடியை கலட்டிட்டு பார்த்தா தான் எங்களுக்கு அது வெள்ளை ரோஜா என்பது எங்களுக்கு புரியும். அப்போ நாங்கள் கண்ணாடியை போட்டுக்கொண்டு உலகம் இப்படித்தான் சிவப்பாத்தான் இருக்கு அப்படி சொல்வது உண்மை கிடையாது. இப்போ கண்களுக்கு தெரிவது எனக்கு தெரியுது, நான் தான் பார்க்கிறேன். அப்போ அதை பெற்றுக்கொள்ளணும், நான் அதை அடையணும். அழகான வீடை நான் இப்படி ஒரு டிசைன், இந்த டிசைன்ல எனக்கு ஒரு வீடு நான் செஞ்சு கொள்ளணும். இந்த டிசைன்ல எனக்கு ஒரு வாகனம் ஒண்ணு தேவை. அந்த டிசைன்ல உள்ள வாகனத்தை நான் அடைஞ்சு தீரணும், பெற்றுக்கொள்ளணும். எப்படியாவது அந்த டாக்கெட்டை நான் கவர் பண்ணி ஆகணும். இப்படி வாழும் மனிதர்கள் தானே இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அப்போ இப்படியான ரேஸ் பயணத்துல ஓடும் மனிதர்கள் இந்த மனதின் மாய்க்குள்ளத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. மனதால் உருவான உலகத்தில் மனதின் பின் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இப்போ இது உண்மை கிடையாது, சத்தியம் இல்லை. அப்போ சத்தியத்தை புரிந்து கொள்ளணுமா இருந்தா அவர் சுத்தவத்தாரி சாவக்கராகணும். சத்திய தர்மம் பற்றி தெரிந்து கொள்ளணும். முதல்ல சத்தியம் சத்தியம் என்று இன்னைக்கு போதனை செய்யும் போதனையாளர்கள் இருக்கிறாங்க நிறைய பேர். இதுதான் சத்தியம், அதுதான் சத்தியம் அவர் சொல்லி புத்த காலத்திலும் இருந்தாங்க, இந்த காலத்திலும் இருக்கிறாங்க. புத்த காலத்துல இருந்தாங்க ஜட்டில நிகழ்ற பிரார்த்தனை என்ற இந்த சமத்த தியானத்தை மேற்கொண்டு மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு அந்த என்லைட்மெண்ட் என்ற மனம் மனதை பற்றின உணர்வு அற்ற நிலைக்குள் இருந்து கொண்டு இதுதான் உலகிலிருந்து மீண்ட சுபாவம், இதுதான் உலகை வென்ற சுபாவம் என்று இதுதான், இதுக்கு மேல சத்தியம் ஒண்ணு இல்லை, இதுதான் சத்தியம் அப்படி சொல்லும் போதனையாளர்கள் அக்காலத்திலும் இருந்தாங்க, இக்காலத்திலும் இருக்கிறாங்க. புத்தரும் இதைத்தான் செய்தார். ஒரு புறம் உட்கார்ந்துக்கிட்டாரு, என்னென்னமோ செஞ்சு பார்த்தாரு, பல விதமான தேடுதல், பலவிதமான ஆராய்ச்சி பண்ணினார். எல்லாத்தையும் கைவிட்டுட்டு கடைசியில ஒரு புறம் உட்கார்ந்துக்கிட்டாரு, கண்ணை மூடினாரு, தியானம் பண்ணினாரு. சமத்த தியானத்தில் சமாதியை அடைந்தாரு, புத்த சுபாவம் அடைஞ்சாருன்னு சொல்லும் போதனையாளர்கள் இன்னைக்கும் இருக்கிறாங்க. இதுதான் உண்மையா? இல்லை, இது உண்மை கிடையாது. அப்ப எங்க இருக்குது உண்மைன்னு பார்த்தா அது படிச்ச சமுப்பாத தர்மத்தில் தான் இருக்கிறது. மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம். ஆன்மா உருவான விதம் இன்றைய போதனையாளர்கள் யாராவது போதனை செய்யறாங்களா? இந்த மனம் உருவான விதம் பற்றி யாராவது எங்கேயாவது கதைக்கிறாங்களா? இல்ல. ஏன்னா அந்த அனுபவம் இல்லை அவங்களுக்கு. அனுபவபூர்வமான விமர்சனம் வேணும். விமர்சனத்தில் அனுபவம் தேவை, அனுபவபூர்வமான கருத்து ஒண்ணு தேவை. அப்ப அந்த அனுபவம் அவர் பெற்றிருந்தா தான் அவரால் இதை சொல்ல முடியும். அனுபவம் இல்லாம எப்படி சொல்றது? இன்னொருத்தர் சொன்னதை கோர்த்து கொண்டு அவரும் மைண்டுக்குள்ள இருந்து கொண்டு அதை கோர்த்து இதுதான் சரி, இதுதான் உண்மை என பயிலடிச்சு கொண்டே இருப்பார். அது உண்மை கிடையாது. அப்போ பிராக்டிக்கல் பக்கம் அவர் வந்து பார்க்கணும். இங்க பிராக்டிக்கலா இந்த உண்மையை உணரணும். பிராக்டிக்கல் பக்கம் வந்து சத்தியத்தை கண்டு அதை உணர்ந்து அந்த பிரத்யட்சத்தோடு அவர் போதனை செய்வாராக இருந்தா அப்போ அவர் பிராக்டிக்கலா கையாண்ட விடயத்தை தான் சொல்லணும். புத்தர் அவர்கள் இதுதான் வழி என்ற வழியை காட்டினார்களே தவிர நான் புத்த சுபாவம் அடைஞ்சிட்டேன், அப்போ தியானம் பண்ணுங்க, நீங்களும் கண்ணை மூடுங்க, உட்கார்ந்து கொள்ளுங்க, கைகளை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடிக்கங்க, நீங்களும் புத்த சுபாவம் அடைஞ்சிருங்க சொல்லி யாருக்குமே எங்கேயுமே சொல்லல. அப்படி எங்கேயாவது சொல்லியிருக்காரா? இல்ல. அப்போ இந்த இதையும் செஞ்சாரு, இது எல்லாத்தையும் செஞ்சாரு. புத்த சுபாவம் அடைய முதல்ல சித்தார்த்த தாபசர் இது எல்லாமே செஞ்சாரு. செஞ்சு பார்த்து கடைசியில
இதுல பிரயோஜனம் இல்லை. இது மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு பல வருஷம் 100 வருஷம் உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் அதுல புத்த சுபாவம் என்பது கிடையாது. அங்கே துன்பத்தில் இருந்து மீண்ட சுபாவம் இல்லை. துன்பம் என்பது மனதுக்கு வந்து கொண்டுதான் இருக்கு. மனதை நாங்கள் கட்டிப்படுத்தி வைத்துக் கொண்டு அமுக்கி கொண்டு இருந்தாப்புல வேறு வேறு காரியங்கள்ல நாங்கள் ஈடுபடும் போது எங்களுக்கு மனதிற்கு எண்ணங்கள் வருது போகுது. அப்போ அங்கே ராகதேச மோகம் என்றது ஆசை கோபம் மாயைக்குள் நாங்கள் அகப்பட்டுத்தானே இருக்கிறோம். அப்போ இதிலிருந்து எப்படி நாங்கள் மீள்வது? இந்த துன்பத்திலிருந்து, இந்த ஆசை கோபம் மாயை என்பதற்குள் நாங்கள் அகப்பட்டு இருக்கோம் சொன்னா அதிலிருந்து நாங்கள் எப்படி மீள்வது என்ற வழியை தேடினார் பகவான் புத்தர் அவர்கள். வழியை தேடி கண்டுபிடித்தார். அந்த கண்டுபிடிப்புக்கு பெயர் தான் இந்த பட்டிச்ச சமுப்பாத தர்மம். அதனூடாகத்தான் இதை கண்டுபிடித்தார். அது விதர்சனா தியானத்தில் தான் இருக்கிறது. விமர்சனம் பண்ணினார், தேடினார், அலசி ஆராய்ச்சி பார்த்தார், ஆரிய பரீட்சணையை செய்தார். அப்போ கண்ணை மூடிக்கிட்டு ஒரு புறம் உட்கார்ந்து கொண்டு மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டா இருந்தாரு? இல்ல, அப்படி செய்யல. எல்லாத்தையும் விட்டுட்டு விமர்சனம் செய்தார். விமர்சித்து பார்த்தார். எங்கே ஆரம்பிச்சு இது? எப்படி வந்துச்சு? இந்த மனம் எங்க இருந்து உருவானுச்சு? வாழை மரம் எங்க இருந்து வந்துச்சு? வாழை மரம் எப்படி உருவானுச்சு அப்படின்றத விமர்சிச்சார், பார்த்தார், தேடினார், அலசி ஆராய்ஞ்சி பார்த்தார். பார்த்த போது பிறந்த நிலைக்கு சென்று பார்க்கிறார். வாழை மரம் இருந்துச்சா? பிறந்த போது வாழை மரம் இருந்துச்சா? எங்க இருந்துச்சு வாழை மரம்? அப்படி ஒண்ணு இருந்துச்சா? இல்ல. பிறந்த போது பிறந்த நிலைக்கு சென்று பார்த்தா வாழை மரம் அங்க கிடையாது. வாழை மரம் ஒண்ணு இருக்கல. பிறந்த பிஞ்சு குழந்தைக்கு வாழை மரம் இருக்குதா? இல்ல. அங்கே சென்சார் சிஸ்டம் ஒண்ணு ஓடிக்கொண்டிருக்கு. கண்களுக்கு வர்ணம் தெரியுது, காதுக்கு சத்தம் கேட்குது, மூக்கு நாக்கு உடல் என்ற சென்சர்கள் இயங்குது. ஆனால் அங்கே மனம் ஒண்ணு கிடையாது. ஆன்மான்ற துஷ்டி ஒண்ணு அங்க இல்ல. அப்ப வாழை மரம் அங்க இருக்குதா? குழந்தைக்கு வாழை மரம் இருக்கா? குழந்தைக்கு வாழை மரம் இருக்கல. அப்ப அம்மா இருக்காங்களா? அம்மா இருக்கல. அப்பா இருக்காங்களா? அப்பா இருக்கல. தென்னை மரம், மாமரம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா என்ன இருக்குது? என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது அங்க. அப்படி ஒண்ணு உருவாகி இருக்கல. அப்ப எப்படி இது உருவானுச்சு? எங்க ஆரம்பிச்சு? எப்படி உருவானுச்சு? இந்த விமர்சனத்தை தான் செய்து பார்க்கிறார். கயாசிசி போதி மூலையில இந்த இந்த இன்றைய தினம் என்று சொல்லும் இந்த பௌத்தர்கள் சொல்லும் இந்த கதையை, இந்த படிச்ச சமுப்பாதை தர்மத்தை தான் போதனை விமர்சிச்சு பார்த்தார். 2500 வருடங்களுக்கு முதல்ல இந்த வெசாக் தினத்தன்று இந்த பட்டிச்ச சமுப்பாத தர்மத்தினோடாகத்தான் விமர்சித்து பார்த்து புத்த சுபாவம் அடைகிறார் என்றால் அவர் பிறந்த போது ஒண்ணும் இருக்கல, ஏதும் இருக்கல. கண்களுக்கு வர்ணம் தெரிஞ்சிச்சு. ஆனால் இது வாழை மரம் என்று குழந்தைக்கு போடப்பட்ட விடயத்தை பிடித்து கொண்டதனால் அது பிடிப்புக்குள் உருவானுச்சு வாழை மரம். கண்களுக்கு வர்ணம் தெரிஞ்சிச்சு, காதுக்கு சத்தம் கேட்டுச்சு. மொண்டிசோரிக்கு போனப்போ மொண்டிசோரியில இருந்து சொன்னாங்க டீச்சர், என்ன சொன்னாங்க? குழந்தை, இது வாழை மரம். கண்களுக்கு வர்ணத்தை காட்டி காதுகளுக்கு சத்தத்தை கொடுத்தாங்க. அப்ப சத்தமும் வர்ணமும் இணைஞ்சிச்சு, பெயரும் உருவமும் இணைஞ்சிச்சு. அப்ப இணைந்த இணைப்பால் உருவானுச்சு அங்கே வாழை மரம் என்று. அங்க ஒரு உணர்வு பிறந்தது. அந்த உணர்வுக்கு பெயர் தான் துஷ்டி, ஆன்மா என்ற துஷ்டி. அங்கேதான் மனம் உருவாகுது. அதுக்கு முதல்ல மனம் ஒண்ணு உருவாகி இருக்கல, அங்கே ஒரு துஷ்டி உருவாகி இருக்கல. அப்போ வெளியில் இருக்கிறது என்ற வர்ணமும் சத்தமும் இணைந்த போத இணைப்பினூடாக இங்கே ஒரு பவர் உருவாகுது. அந்த பவர் தான் துஷ்டி. அந்த அந்த பவருக்குத்தான் இங்கே அப்போ வேல்யூ அதிகமாகி போகுது. வாழை மரம் வெளியில் இருக்குன்னு சொன்னா அதுக்கு ஒரு மதிப்பு வருது. வெளியில் இல்லாட்டி எங்க இருக்கு மதிப்பு, பெருமதி? மதிப்பு வந்ததுக்கு காரணம் இருக்கிறது என்ற துஷ்டியின் காரணமாகத்தான். வாழை மரம் இருந்தா அதுக்கு ஒரு மதிப்பும் இருக்கு. இது வாழை மரம், இது சீனி வாழை, இது புளி வாழை, இது எம்பும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாழை இன்றைக்கு உருவாகி இருக்கிறதுன்னு சொன்னா அது எல்லாமே காரணம் இருக்கிறது என்ற துஷ்டியின் காரணமாகத்தான். இல்லைன்னு சொன்னா எங்க இருக்கு பெருமதியும் மதிப்பும்? அப்போ பெருமதியும் மதிப்பும் உருவானதுக்கு காரணம் இருக்கிறது இந்த துஷ்டி. வெளியில் இருக்குது, வாழை மரம் இருக்கு. வாழை மரம் இருந்தா அப்போ அதை பார்க்கும் நானும் இங்கே இருக்கிறேன், அதை கேட்கும் நானும் இருக்கிறேன், அதை உணரும் நானும் இருக்கிறேன். அப்ப இங்கேதான் நான் உருவானேன். அது வரைக்கும் நான் என்று ஒருவர் இங்கே இருக்கல.
வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட போது வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட போது மம இயேசு அமஸ்மி இயேசுவோம் அத்தா. அப்போ அந்த வாழைமரம் என்ற எண்ணத்தில் தான் நான் பிறந்திருக்கிறேன். வாழைமரம் இருக்கிறது என்ற துஷ்டியில் நான் பிறந்திருக்கிறேன். பிறந்தது இந்த உடலில் அல்ல. உடலில் நான் என்று இங்கே ஒருவர் இல்ல. உடல் என்பது என்னுடையது கிடையாது. இதில் என்னுடையது என்று எனக்கு தேவையான மாதிரி வழி நடத்தி போகும் ஒன்று இங்கே கிடையாது. எனக்கு தேவையான மாதிரி இதை நான் பயன்படுத்த முடியாது. வயசு போறதை நிறுத்த முடியுமா? நோய் வாய்ப்படுறதை நிறுத்த முடியுமா? பல் விழுறத நிறுத்த முடியுமா? முடி நரைக்கிறத நிறுத்த முடியுமா? தோல் சுருங்குறத நிறுத்த முடியுமா? என்னால் முடியுமா அதை நிறுத்த? என்னால் முடியாது. ஏன்னா இது என்னுடையது இல்ல. எனக்கு தேவையான மாதிரி அப்ப நான் எனக்கு தேவையான மாதிரி நான் இதன் பயன்படுத்தணும். எனக்கு தேவையான மாதிரி நான் வைத்துக் கொள்ளணும். என்னுடையதாக இருந்தா. அப்ப என்னுடையது இல்லைன்னு சொன்னா அப்ப எனக்கு தேவையான மாதிரி இதை நான் வைத்துக் கொள்ள முடியாது. அப்போ உடலில் நான் இருக்கேனா? என்னுடையதுன்னு சொல்லி ஒண்ணு இருக்குதா? கைகள் இல்லாத மனிதர்கள் இன்னைக்கு உலகத்தில் இல்லையா? கால்கள் இல்லாத மனிதர்கள் உலகத்தில் இல்லையா? பாதி உடலில் பாதி இல்லாத மனிதர்களும் இன்றைக்கு உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ அவர் கையில்லாட்டி நானில் என்னுடைய கை இல்லைன்னு சொல்லி அவர் இறந்து விட்டாரா? இல்ல. கால் இல்லைன்னு சொல்லி இறந்து விட்டாரா? இல்ல. கை என்னுடையதா? இல்ல. கால் என்னுடையதா? இல்ல. அப்போ இந்த உடலில் நான் இருக்கேனா? இல்ல. எங்க இருக்கேன் நான்? வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட எண்ணத்தில் நான் இருக்கிறேன். வாழை மரம் இருந்தா அந்த வாழை மரம் இருக்கிறது அந்த துஷ்டிக்குள் நான் இருக்கிறேன். அப்போ அதில் நாங்கள் உண்மையை கண்டால் வெளியில் வெளியில் வாழை மரம் என்பது சத்தத்தால் உருவானுச்சு, வர்ணத்தால் உருவானுச்சு, கண்களுக்கு தெரிஞ்சிச்சு, காதுக்கு கேட்டுச்சு. கண்ணும் காதும் இணைந்த போது ஒரு பவர் உருவானுச்சு. அந்த பவர் தான் அப்போ நான். வெளியில் இருக்கிற அந்த துஷ்டிக்குள் நான் இருக்கிற அந்த பவருக்குள் நான் இருக்கிறேன். சத்தியத்தை கண்டதன் பிறகு பவருக்கு வேல்யூ இல்லாமல் போகுது. சத்தியத்தை உணராத வரைக்கும் அது வெளியில் இருக்கிறது அந்த துஷ்டியில் நான் இருக்கிறேன். பிறக்கிறேன் இறக்கிறேன், பிறக்கிறேன் இறக்கிறேன். இப்போ மனதில் தான் நாங்கள் பிறக்கிறோம் இறக்கிறோம். அப்போ இந்த நொடியில் வந்த எண்ணத்தில் நாங்கள் பிறக்கிறோம் இறக்கிறோம். வாழை மரம், தென்னை மரம், மாமரம், பலாமரம், அம்மா அப்பா வீடு வாசல் எல்லாம் இருக்கிறது திருஷ்டியில் மனதில் நாங்கள் பிறக்கிறோம் இறக்கிறோம். எல்லாம் இருக்கிறது அந்த எண்ணத்தில் நாங்கள் பிறக்கிறோம் இறக்கிறோம். எந்த எண்ணம் வந்தாலும் இந்த நொடிக்குள் வரும் எண்ணத்தில் நாங்கள் உண்மையினை நம்பிக்கொண்டு வாழும் போது அந்த எண்ணத்தில் நாங்கள் பிறக்கிறோம் இறக்கிறோம். பிறப்பு இறப்பு என்பது வெளியில் நடக்கும் கதை அல்ல, இது மனதில் நடக்கும் கதை என்பதை பகவான் புத்தர் அவர்கள் தெளிவாக கூறுகிறார்கள். அப்போ இந்த நொடியில் வரும் எண்ணத்தில் நாங்கள் உண்மையை கண்டால் வெளியில் அல்ல, இது மனதிலும் உண்மை இல்ல. அப்போ மனதுக்கு வரும் எண்ணங்களில் உண்மை இருக்குதா? இல்ல. வெளியில் இல்லைன்னு சொன்னா வெளியில் இல்லாதது மனதிலும் இல்ல. ஏன்னா மனம் என்பது ஒரு சென்சர் மட்டும்தான், அதுவும் ஒரு உற்பத்தி நிலையம் மட்டும்தான். அதுவும் எங்கேயும் இருப்பது கிடையாது. வேகத்தின் காரணமாக, கண்ணும் காதும் இணைந்த வேகத்தின் காரணமாக ஒரு பவர் உருவானுச்சு. அது வெளியில் இருக்கிற இந்த துஷ்டிக்குள் அகப்பட்டதனால அது வேகமாக சுழல்தன் காரணமாக வெளியில் இருக்குது. வெளியில் இருப்பது மனதிலும் இருக்கு. வெளியில் இல்லைன்னு சொன்னா அப்ப மனசிலும் இருக்கு இன்னைக்கு. அப்போ அது மனதில் வரும் எண்ணங்களில் தான் அப்போ நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எண்ணங்களை உண்மையை நம்பிக்கொண்டு நம்பிக்கையில் வாழ்றோம், பிடியில் இருக்கிறோம். அப்ப இந்த நொடியில் வரும் எண்ணத்தில் நாங்கள் உண்மையை கண்டால், சத்தியத்தை கண்டால், எண்ணத்துக்கும் உள்ள பவர் இல்லாமல் போகுது. வெளியில் உள்ள உலகத்துக்கு மதிப்பும் பெருமதியும் இல்லாத போது மனதுக்கு இருக்கிற எண்ணங்களுக்கும் பவர் இல்லாமல் போவதற்கு நாங்கள் சத்தியத்தை தான் காண வேண்டியிருக்கிறது. சத்தியத்தை காணாத வரைக்கும் நாங்கள் மனதின் மாயக்குள் துஷ்டிக்குள் தான் இருப்போம். அப்போ இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் புத்த சுபாவம் அடையும் போனது படிச்ச சமுப்பாத தர்மம் இந்த மனம் உருவான விதம் பற்றி தான் விமர்சித்து பார்த்தார். பிறந்த நிலைக்கு சென்று பார்த்தார், எங்கே உருவானுச்சு, எப்படி ஆரம்பிச்சுன்னு சொல்லி ஆரம்பிச்ச நிலைக்கு சென்று பார்த்த போது சென்சர்கள் இயங்கிச்சு, அங்கே ஒண்ணும் இருக்கல. அப்போ பவர் ஒண்ணு உருவானுச்சு, கண்ணும் காதும் இணைஞ்சு போச்சு. இணைந்ததுனால அத்தோடு மூக்கு நாக்கு உடல் இந்த சென்சர்கள் 5ம் இணைஞ்சனால அங்கே ஒரு பவர் உருவானுச்சு.
பவரின் காரணமா தாங்க உலகம் உண்மையை நம்பி வாழ்றோம் நாங்க. சம்பந்தம் இல்லாத இரண்டு ஒன்றாக இணையும் போது ஒரு சக்தி பிறக்கும். இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த 84,000 தர்ம ஸ்கந்தைகளில் போதனை செய்யும் சுருக்கமான ஒரு விடயம். சுருக்கமா சொல்லணுமா இருந்தா இதுதான் இங்கே நடக்குது. சம்பந்தம் இல்லாத இரண்டு ஒன்றாக இணைவதனால ஒரு சக்தி பிறக்கிறது. அதுதான் கண், காது. கண்ணுக்கும் காதுக்கும் சம்பந்தம் இல்லை, ஆனா அது இரண்டும் இணைஞ்சனால ஒரு சக்தி பிறக்கிறது. அந்த சக்தியானது பவர் ஆனது, அது ஜென்ரேட் ஆகுது, இன்னும் அதிகமாக்கி கொடுக்குது. சொன்னா அது பவருக்குள் இன்னும் பவரை ஏற்படுத்தி கொடுக்குது. அப்போதான் மனதின் சுபாவம். அப்போ இதை புரிந்து கொள்வதனால அந்த பவர் தான் இங்கே குறையுது. சத்தியத்தை புரிந்து கொள்வதனால பவர் குறையுது. அப்போ வெளியில் தெரிவது எனக்கு தெரிவது அல்ல, கண்களுக்கு தெரிவது நான் பார்ப்பது அல்ல. சென்சர் கண் என்பது அப்போ என்னுடையது அல்ல. இந்த உடலில் நான் இல்லை என்றால் அப்போ கண் என்னுடையதா? அப்போ கண்களுக்கு தெரியும் வர்ணம் எனக்கா தெரியுது? கண்களுக்கு தெரிவதெல்லாமே நானும் தான் பார்க்கிறேனா என்ற விமர்சனம் அவருக்குள் நடக்கணும். அந்த விமர்சனத்தினூடாக சத்தியத்தை காண்பாராக இருந்தால் அதுதான் விதர்சனா. அந்த விதர்சனா பண்ணணும். நாங்களும் விதர்சனா பண்ணினாத்தான் எங்களுக்கு உண்மையை புரிந்து கொள்ள முடியும். அப்ப அதற்கு சத்திய தர்மம் என்னன்னு தெரிஞ்சு கொள்ளணும். சத்திய தர்மம் என்னன்னு தெரிஞ்சு கொண்டு விமர்சனம் பண்ணி பார்த்தா வெளியில் தெரிவது எனக்கு அல்ல தெரியுது, கண்களுக்கு தெரியுது. கேட்பது வெளியில் இருப்பதல்ல, அது எனக்கு கேட்பது அல்ல, காதுக்கு கேட்குது. இப்ப காதும் கண்ணும் மூக்கு நாக்கு உடல் இவை அனைத்தும் சென்சர் சிஸ்டம். இது என்னுடையதல்ல. நான் என்று இங்கே கிடையாது. இப்ப என்னுடையதுன்னு சொல்லி இங்க ஒண்ணு கிடையாது. இப்போ நான் என்று ஒருவர் இல்லை, என்னுடையதுன்னு ஒண்ணு இல்லைன்னு சொன்னா அப்போ நேசோமே அத்தா. நான் இல்லை, எனதில்லை, என்னுடைய ஆன்மா என்ற துஷ்டியில் இருந்தவர் மேல்கிறார். நான் சொல்லி ஒருத்தர் இல்லை. இப்ப என்னுடையதுன்னு சொல்லி ஒண்ணும் இங்க கிடையாது. அப்போ என்னுடைய ஆன்மான்னு ஒண்ணு கிடையாது. அப்போ ஆன்மா என்ற துஷ்டிக்குள்ளத்தான் எல்லாமே வாழ்றாங்க. உலகில் வாழும் மனிதர்கள் அத்தனை பேரும் இந்த ஆன்மா என்ற துஷ்டிக்குள்ளத்தான் வாழ்றாங்க. துஷ்டியில் இருந்து மீண்டதன் பிறகு வாழும் ஒருவர் இல்லை இங்க. அப்போ வாழும் மனிதன் இங்க ஒருவர் இருக்கிறாரா? இல்ல. வாழும் மனிதன் ஒருவர் இல்ல. எல்லாமே சிஸ்டம். கண்களுக்கு வர்ணம் தெரியுது, காதுக்கு சத்தம் கேக்குது, மூக்கு நாக்கு உடல் என்ற சென்சர்கள் இயங்குது. அப்ப இதற்கு வர்ணம், சத்தம், வாசனை, சுவை, குளிர், உஷ்ணம், இறுக்கமான பாரமான இந்த தன்மைகள் எல்லாமே இயங்குது, அதற்குள் செயல்படுது. அப்போ அந்த செயல்படும் செயலுக்கு சொந்தக்காரர் ஒருவர் இங்கே கிடையாது. வர்ணம் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா அது சென்சர் சிஸ்டம். காதுக்கு சத்தம் கேட்டுச்சுன்னு சொன்னா அதுவும் சென்சர் சிஸ்டம். அந்த உற்பத்தி நிலையங்கள் அதை உற்பத்தி செய்வது அதன் தொழில்பாடு. கண் என்பது வர்ணத்தை சேமிக்கிறது என்றால் அது அதன் தொழில்பாடு அதுதான். காது என்பது சத்தத்தை சேமிக்கிறது என்றால் அதன் தொழில்பாடு அதுதான். அப்போ இது எனக்குத்தான் தெரியுது, நான் தான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொண்டதில் தான் துஷ்டி இருக்கிறது. அப்ப அந்த துஷ்டியில் மீள முடியும் சத்திய தர்மம் என்னன்னு தெரிஞ்சு கொண்டாதான். சத்தியம் பற்றி தெரிஞ்சு கொள்ளாட்டி நாங்கள் துஷ்டியில் தான் வாழோம். கண்களுக்கு தெரியுது, அப்ப எனக்கும் தெரியுது, காதுக்கு கேட்பது எனக்குத்தான் கேட்குதுன்னு சொல்லி துஷ்டியில வாழ்வோம். உலகத்தோடு நாங்கள் இணைஞ்சு இருக்கிறோம். இப்ப இன்னைக்கு நாங்கள் உலகத்தோடு பிடிப்பில் வாழ்றோம். அந்த படிச்ச என்ற முடிச்சுக்குள் நாங்கள் வாழ்றோம். இப்போ முடிச்சியை போட்டுக்கொண்டு கண்ணும் வர்ணமும் ஒரு முடிச்சு விழுது. கண்ணுக்கும் வர்ணத்துக்கும் முடிச்சு விழுது, காதுக்கும் சத்தத்துக்கும் முடிச்சு விழுது. அப்போது கண்களுக்கு தெரியும் முடிச்சில் நான் இருக்கிறேன், காதுக்கு கேட்கும் சத்தம் என்ற முடிச்சுக்குள் நான் இருக்கிறேன். அப்ப முடிச்சுதான் எல்லாமே. முடிச்சுக்குள் தான் நான் பிடிபட்டு கட்டி வைக்கப்பட்டு இருக்கிறேன். அப்ப முடிச்சு அவிழப்படணுமா இருந்தா சத்தியத்தை நாங்கள் காணணும். முடிச்சை யாராலும் அவிழ்க்க முடியாது சத்தியத்தை காணாத வரைக்கும். சத்தியத்தை கண்டா அங்கே முடிச்சு அவிழப்படும். அப்ப கண்களுக்கு வர்ணம் தெரியுதுன்னு சொன்னா அப்ப எனக்கா தெரியுது? இல்ல. அப்ப முடிச்சு
அங்கே அவிழப்பட்டு விட்டது. அதுக்குள்ள பவர் இல்ல, அதுக்குள்ள வேல்யூ ஒண்ணு கிடையாது. பவர் இல்லன்னு சொன்னா வேல்யூ கிடையாது, மதிப்பு இல்ல. மதிப்பும் மதிப்பும் பெருமதியும் வந்தது வெளியில் இருக்கிறது, அந்த முடிச்சினால் வந்தது. முடிச்சு வந்ததன் பிறகு அதுக்குள்ள வேல்யூ இல்ல, பவர் இல்லாம போனதன் பிறகு வேல்யூ இல்ல, மதிப்பு இல்லாமல் போகுது. அப்போ சென்சார் சிஸ்டம் மட்டும் தான் இங்கே இயங்குது. கண்களுக்கு வர்ணம் தெரியுதுன்னு சொன்னா அது எனக்கு தெரிவது அல்ல. காதுக்கு சத்தம் கேக்குதுன்னு சொன்னா அது எனக்கு கேட்பது அல்ல. இந்த இந்த படிச்ச சமுப்பாத தர்மத்தினூடாக பகவான் புத்தர் அவர்கள் 2500 வருடங்களுக்கு முதல்ல இந்த வெசாக் தினத்தன்று திரைலோகநாத சம்மா சம்புத்த என்ற புத்த சுபாவம் அடைகிறார் என்றால் இந்த படிச்ச சமுப்பாத தர்மத்தினூடாகத்தான். மனம் உருவான விதம் பற்றி விமர்சனம் பண்ணி அலசி ஆராய்ந்து தேடி கண்டுபிடிக்கிறார். மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம். இது தெரியாமல் மனதை ஒரு நிலைப்படுத்திக் கொண்டு சமத்த தியானத்தில் உட்கார்ந்துக்கிட்டு 100 வருஷம் தியானம் பண்ணி கொண்டிருந்தாலும் புத்த சுபாவம் அடைவாரா? அவர் துன்பத்திலிருந்து மீள்வாரா? இல்ல. அது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. உலகில் இன்னைக்கு சமத்த தியானத்தில் இதுதான் செய்தார், இதைத்தான் சொல்றார் அப்படின்னு சொல்லும் போதனையாளர்கள் எல்லாமே மனதின் மாயைக்குள்ள இருக்கிறாங்க, துன்பத்தில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு உரித்தானதாக இருப்பது துன்பம் மட்டுமே. அப்ப அவர்கள் துன்பத்திலிருந்து மேலனுமாக இருந்தா, துன்பத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெறணுமாக இருந்தால் அவர் வர வேண்டிய இடம் பட்டிச்ச சமுப்பாத தர்மம். பகவான் புத்தர் சென்ற வழிக்கு வரணும். புத்தர் சென்ற வழிக்கு வந்தா வந்து பார்த்தால் அவருக்கும் புரியும். ஏய் பசிக்கோ இப்ப நாய்க்கோ, இது வந்து பாருங்க, வந்து பார்த்தா உங்களுக்கும் புரியும். இதுதான் உண்மை. இதை தவிர உண்மை என்று இங்க ஒன்று கிடையாது. அந்த உலகத்தில் சத்தியம் ஒன்று இருந்தாது பகவான் புத்தர் அவர்கள் போதித்த பரம சத்தியம். அது இந்த புத்தோத்பாத போதனைகள்ல தான் இருக்குது. அது வேற எங்கேயுமே கிடையாது. அப்போ இந்த வெசக் தினத்தன்று உலகம் உண்மையினை நம்பிக்கொண்டு வாழும் மனிதர்கள் அத்தனை பேரும் இருப்பது மனதின் மாய்க்குள்ள. மனம் என்பது ஒரு சத்தமும் வர்ணமும் இணைந்தது. அது வெளியில் இருப்பது கிடையாது. இப்போ மனதிலும் இல்ல. இப்ப இந்த நொடியில் வரும் எண்ணத்திலும் உண்மை இல்லை என்று சொன்னா அங்கே இருக்கிறது புத்த சாசனம். இதுதான் புத்த சாசனம். வெளியில் எங்கேயும் கிடையாது. அப்போ இந்த புத்த சாசனத்தினூடாக அவர் புத்த சுபாவம் அடைகிறார் என்றால் அதுதான் உண்மையான, இங்கேதான் இந்த நொடியில் தான் அவர் வெசாக் தினம் இருக்கிறது. பிறப்பு, புத்த சுபாவம், இறப்பு, பரிநிர்வாணம் எல்லாமே இந்த நொடியில் தான் இருக்குது. நொடியை தவிர வேற எங்கேயும் எதுவுமே கிடையாது. இந்த நொடியை தவிர ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே மாயை, கற்பனை. மனதின் மாயைக்குள் அகப்படும் மைண்ட்ல வாழும் மனிதர்கள் எல்லாமே மனதின் மாயைக்குள்ளத்தான் இருக்கிறாங்க. மைண்ட்ல இருந்து மீண்டதன் பிறகு மாயிலிருந்து மீள்கிறார் என்றால் அவர் அந்த நொடிக்குள் விழித்துக் கொள்கிறார். சன சம்பத்தி என்ற நொடியை அவர் கையாளுகிறார். இதுதான் புத்த சாசனம். இந்த புத்த சாசனம் மறுமலர்ச்சி பெறணும். இந்த மறுமலர்ச்சி அடையணும். மனிதர்கள் துன்பத்திலிருந்து மீளணும். துன்பத்தில் வாடி வதங்கி மனதின் மாய்க்கு அகப்பட்டு இந்த ரேஸ்ல இருந்து விடுதலை பெறணும். மனிதர்கள் துன்பத்திலிருந்து விடுதலை பெறணும். மகா கருணையின் காரணமாக பகவான் புத்தர் அவர்கள் 2500 வருடங்களுக்கு முதல்ல போதித்தார். நாங்கள் பெற்றுக்கொண்டதை இந்த மனிதர்களும் பெற்றுக்கொள்ளணும். நான் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு விட்டேன் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி ஒரு புறம் இருந்து கொள்ளல. மகா கருணையின் காரணமாக இந்த சத்திய தர்மத்தை போதனை செய்தார். அது இன்றைக்கும் ஒலிக்கிறது என்றால் அது இந்த புத்தோத்பாத போதனைகளில் உலகத்துக்கே இன்னைக்கு போகுது. அது எங்களுடைய குருநாதர் அவர்களால் இன்றைக்கு உலகத்துக்கு இன்னைக்கு போகுது. அப்ப அதுவும் 2500 வருடங்களுக்கு பிறகு இன்னைக்கு நடக்குது சொன்னா அது வேற எங்கேயுமே கிடையாது. அப்போ இதனூடாக ஒரு மனிதன் துன்பத்திலிருந்து மீள முடியும். மனதின் மாயிலிருந்து மீள முடியும். மாய்க்குள் இருக்கும் வரை அவருக்கு இருப்பது துன்பம் தான். மாயிலிருந்து மீள்பவர் துன்பத்திலிருந்து மீள்கிறார் என்றால் அவர் இந்த நொடிக்குள் விழித்துக் கொள்ளுகிறார், புத்த சுபாவம் அடைகிறார். அப்போ இதற்கு மத பேதம் இல்ல, ஜாதி பேதம் இல்ல, மொழி பேதம் இல்ல, எல்லாத்துக்கும் பொதுவானது சத்தியம். சத்தியம் என்பது ஒன்றுதான், அது எல்லாத்துக்கும் பொதுவானது. அப்போ நீங்களும் வரலாம் இந்த கலந்துரையாடலுக்கு. கலந்துரையாடலுக்கு உங்களுடைய சந்தேகங்கள் இருக்கலாம். உங்களுக்கு டவுட்ஸ் நிறைய இருக்கும். அதை பத்தி கிளியர் பண்ணிக்கணும் நீங்க. அதுக்காகத்தான் இந்த Zoom கலந்துரையாடல்.
இது உங்களுடைய நேரம். உங்களுடைய கேள்விகளை பற்றி கேட்கலாம். பெருவர் சரணம். பெருவன் சரணம் ஆரியன் அவர்களே. எங்கட இந்த மனதுக்கு வர எண்ணங்களுக்கு ஒரு சக்தி இருக்குதானே, அந்த சக்தினால நாங்க பிடிக்கிறது இந்த மிச்சம் காலத்துக்கு முந்தி வந்த அந்த ஒரு 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 விதமான எண்ணங்கள், இப்ப வர எண்ணங்கள், அப்படி அப்படி எண்ணங்கள் எல்லாம் கலந்து அதோட சக்தியோடு அந்த மனத்துல ஸ்டோ பண்ணி இருக்கு போல தெரியுது. ஒரு ஒரு டைம்க்கு அதெல்லாம் வெளியே வருது. அந்த சக்தி ஒரு டைம்க்கு அந்த அந்த எங்க அந்த அப்படி ஒரு விருப்பம் இல்லாத எண்ணங்களுக்கு கோபம் வருது. விருப்பம் இருக்கிற எண்ணங்களுக்கு ஒரு ஆதரவு வருது. அதெல்லாம் சக்தி தானே. அது பத்தி கொஞ்சம் பேசலாமா அரியன் அவர்களே? தேர்வன் சரணம். பெருவர் சரணம். விருப்பம் இல்லாத எண்ணம், விரும்பும் எண்ணம் என்கிற போது அங்கே இருப்பது வெறும் மனதின் மாயை தான். இல்லாத ஒன்றை இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டிருக்கும் ஒரு மனிதன் இந்த மனதின் மாயைக்குள்ளத்தானே இருக்கிறார். அப்ப அவருக்கு நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. அப்ப நல்லதை விரும்புவார், கெட்டதை வெறுப்பார். அப்ப விருப்பு வெறுப்பு என்பது புத்தட்சண பூமி. அப்போ இது ஆரிய பூமி கிடையாது. அப்ப ஆரிய பூமியில நல்லது கெட்டதுன்னு சொல்லி ஒண்ணு கிடையாது. நல்ல எண்ணம்னு ஒண்ணு சொல்லி கிடையாது. இது கெட்ட எண்ணம் சொல்லி ஒண்ணு கிடையாது. எல்லாமே எண்ணங்கள் தான். எண்ணங்கள்ல உண்மையை கண்டால் தான் எங்களுக்கு எண்ணங்களிலிருந்து மீள முடியும். இப்ப இதை எங்களுடைய குருநாதர் அவர்கள் கூறுகிறார்கள். நாங்க இது சேமிக்கப்பட்டிருக்கு, இது சேமிச்சதை தான் நாங்க இன்னைக்கும் பிடிச்சு கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. அது அது அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. சேமித்து வைக்கப்பட்டது இதெல்லாம் மனசுல இருக்கு, ஆழமா படிஞ்சிருக்கு. அதைத்தான் இப்ப நாங்க இன்னைக்கு விரும்புறோம், வெறுக்கிறோம் அப்படின்னு சொல்ற கருத்து ஆரிய பூமியில் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்னன்னா, இது ஞாபகம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இங்க இது ஆரம்பத்திலிருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒண்ணு கிடையாது. நாங்க இப்போ பார்ப்பது என்ன? கண்களுக்கு இப்ப என்ன தெரியுதுன்னு சொல்லி பார்த்தா, மேசை தெரிகிறது. மேசை தெரிகிறதுன்னு சொல்லி பார்த்தா, அப்ப இது முன்பு இருந்த மேசை. நான் இவ்வளவு காலம் இதை நான் பாவிச்சிருக்கேன். சின்ன காலத்திலிருந்து இந்த மேசையை நான் கண்டிருக்கேன், இதை நான் பாவிச்சிருக்கேன், இது எனக்கு பிடிக்கும் அப்படின்றது எல்லாமே எண்ணங்கள் தான். அப்படி ஒரு கதை இங்க கிடையாது. அப்ப எண்ணங்கள் எல்லாமே அந்த ஞாபகத்துக்குள் நீங்க வச்சு கொண்டிருக்கீங்க. அது அவித்யா பூமி, அறியாமையினால. உண்மையை நீங்க கண்டா அது வந்து முன்பு உள்ளதை இப்பவும் இருக்கிறதுன்னு சொல்லி நீங்க நினைக்கிறது எல்லாமே மனதின் மாயை, கற்பனை. அப்படி ஒண்ணு கிடையாது. முன்பு முதல்ல ஆரம்பத்துல ஒண்ணுமே இருக்கலையே, மேசை ஒண்ணு இருக்கல. நீங்க பிறந்த போது மேசை ஒண்ணு இருந்துச்சா? மேசை ஒண்ணு இருக்கல. அப்போ சத்தமும் வர்ணமும் இணைஞ்சனால மொண்டிசோரியில சொன்னாங்க இது மேசைன்னு சொல்லி. அப்போ அது அங்கே உருவானுச்சு இது மேசைன்னு சொல்லி. அப்போ அப்போல இருந்து இப்ப வரைக்கும் மேசை இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சு பிரிச்சு கொண்டு இருக்கும் உலகம் என்பதுதான் கற்பனை உலகம். அதுதான் மனதின் மாயை. அப்போ இதில் நாங்கள் உண்மையை கண்டால், அப்போ மேசை என்பது அப்போ அந்த முன்பு இருந்தது ஒன்று கிடையாது. இந்த நொடியில் நாங்கள் சத்தியத்தை கண்டால், இப்போ வந்த எண்ணத்தில் நாங்கள் சத்தியத்தை கண்டால், அப்போ அந்த இதை கூறுகிறார்கள் பிற காம்பன நவ காம்பன என்று. அப்போ இந்த அதிர்வு என்பது முன்பு பெற்ற அதிர்வு தான் இப்பவும் அதை காணும் போது ஒரு அதிர்வு பிறக்கிறது. அப்ப இதுவும் அதுவும் சமநிலையை அடையுது. அந்த சமநிலையை பல உதாரணங்களில் சொல்கிறார் எங்களுடைய குருநாதர் அவர்கள். அப்போ இந்த சமநிலை என்பது மொண்டிசோரியில ஏற்பட்டது. கண்டதை இப்பவும் நாங்க காணும் போது நாங்க அப்போ கண்டது தான் இப்பவும் இருக்கு.
நாங்க மொடிசோரில பார்த்தது தான் இப்பவும் இருக்கு. அப்போ இவ்வளவு காலம் இருக்குது, இது உண்மையா இருக்குன்னு சொல்லி நினைத்து பிடித்துக் கொண்டிருக்கும் அந்த அவித்யா பூமிக்குள்ளதான் நாங்க இருக்கிறோம். அப்போ சத்தியத்தை காணாத வரைக்கும் இந்த அவித்யா பூமியில அப்போ பிறகம்பன நவகம்பனை ஆகாது. அப்போ அது முன்பு உள்ள முன்பு உள்ளதுதான் அப்போ இப்பவும் இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க நினைப்பில் தான் இருக்கிறோம். அப்போ இப்போ இந்த நொடியில் நாங்க அப்போ சத்தியத்தை கண்டா அப்போ பழசுன்னு ஒண்ணு கிடையாது. அப்போ அதித்தன் நாத்த கம்மெய்ய நப்படிக்கங்தி அநாகதம் பச்சுப்பண்டாஞ்ச ஏதம்மா தத்ரு தஸ்திர விபசதி. அதாவது மனதிலிருந்து மேலும் வழிக்கு வருபவர் இந்த நொடியில் வரும் எண்ணத்தில் சத்தியத்தை கண்டால் அப்போ இந்த நொடியில் வரும் எண்ணத்தில் உண்மை இருக்குதா? மேசை என்பது உண்மையா? இல்ல, அது ஒரு எண்ணம் தான். அப்ப எண்ணம் என்பது நிரந்தரமானதா? இல்ல. இப்போ இப்போ கண்டதில் நாங்கள் மேசை என்று நாங்கள் எடுத்துக்கொண்டது. அப்போ கண்களுக்கு தெரிந்தது ஒரு வர்ணம், காதுக்கு கேட்டது சத்தம், அது இரண்டும் இணைந்ததுதான் மேசை என்றால், அப்போ மேசை வெளியில் அல்ல, அப்போ மனசுல தான் இருக்கு. அப்போ இதை நாங்கள் முதலில் புரிஞ்சு கொள்றோம். இந்த சத்திய ஞானம் அடையும் இந்த சமாதித்திக்கு வரும் இந்த சுத்தவ தாரி சாவகர் இது வெளியில் மேசை என்பது வெளியில் இல்ல, இது ஒரு எண்ணம் மனசுல தான் என்பதை அவர் புரிஞ்சு கொள்றார். புரிந்து கொண்டவர் மனதில் மேலும் வலிக்கு வரும்போது, மனதில் இருந்தவர் மீண்டும் மீண்டு போகும்போது மேசை என்பது வெளியில் இல்லை. அப்போ மேசையை கண்ட அவர் மறுபுறம் பார்க்கும்போது கட்டிலை காண்கிறார். கட்டிலை கண்ட அவர் மறுபுறம் பார்க்கும் போது டிராவல் ட்ரெக்கை காண்கிறார். அப்போ இது எல்லாமே எண்ணங்கள் தானே. மேசை என்றாலும் ஒரு எண்ணம், கட்டில் என்றாலும் ஒரு எண்ணம், டிராவல் ட்ரெக் என்றாலும் ஒரு எண்ணம். அப்போ எந்த எண்ணம் இங்கே நிரந்தரமாக இருக்கிறது? எந்த எண்ணத்தில் உண்மை இருக்கிறது? அப்ப இங்கே பிறப்பு இறப்பு நடக்குது. மேசை என்ற எண்ணத்தில் அவர் பிறக்கிறார், இறக்கிறார். அப்போ அது பிறந்து இறந்து மறுபடியும் கட்டில் என்ற எண்ணத்தில் அவர் பிறக்கிறார், இறக்கிறார். அங்கேயும் பிறப்பு இறப்பு நடந்து மறுபடியும் அவர் டிராவல் ட்ரெக் என்ற எண்ணத்தில் அவர் பிறப்பு இறப்பு நடக்குது. அப்போ இந்த எண்ணங்களில் அவர் வாழ்கிறார். வெளியில் இருந்து மீண்டு விட்டாலும் எண்ணத்தில் அவர் வாழ்கிறார். அப்ப எண்ணத்தில் இருந்து அவர் மேல நம்ம அந்த இந்த நொடியில் வரும் எண்ணத்தில் உண்மை இருக்குதா என்ற விமர்சனம் அவருக்குள் தேவை. மேசை என்பது ஒரு எண்ணம் என்றால் அதில் உண்மை இருக்குதா? இல்ல, அதுவும் ஒரு எண்ணம் மட்டும்தான், அதுவும் ஒரு சென்சர் மட்டும்தான். எண்ணம் என்பதை விட சென்சர் மட்டும்தான் அது. கண்ணும் காதும் இணைந்த மேசை வெளியில் இல்ல, மனசுல இருக்குதா? மனதில் இருக்குதா மேசை என்பது? இல்ல, அதுவும் அப்போ இணைந்தது ஒண்ணு. அப்ப இணைந்தது வெளியில் இல்ல, மனசுலும் இல்ல. அப்போ எந்த எண்ணம் அப்போ மனசுல இருக்கு நிரந்தரமா? எந்த எண்ணம் இருக்கு மனசுல? நல்லா பாருங்க, விமர்சிச்சு. எந்த ஒரு எண்ணமும் மனசுல கிடையாது. அப்போ இந்த சத்தியத்தை விமர்சிச்சு அவர் கையாளும் போதுதான் அந்த மனதுக்கு வரும் எண்ணத்துக்கும் அவர் வேல்யூ இல்லாமல் போகுது. மனசுக்கு வந்து கொண்டிருக்கும் எண்ணங்களுக்கும் வேல்யூ இல்லாமல் மதிப்பு இல்லாமல் போகுது. அப்போ உங்களுடைய கணவர், உங்களுடைய மகன் ஏதோ ஒரு விபத்து ஒண்ணு நடந்துருச்சு. இப்ப கணவர் இருக்கிறார், அவருக்கு ஏதோ ஒரு விபத்து நடந்துருச்சு. அப்ப அது விபத்து உங்களுக்கு கோலன் வருது. இப்படித்தான் உங்களுடைய கணவர் திடீர்னு ஒரு விபத்துக்கு உள்ளாயிட்டாரு. அப்ப அவரை நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து போய் கொண்டிருக்கோம். நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க, கொஞ்சம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கோல் ஒன்று வரும்போது, நீங்க சத்தியத்தை கண்டுதான் நீங்க டென்ஷன் ஆக மாட்டீங்க. எல்லாம் இங்க எல்லாமே எண்ணங்கள். ஆனா சத்தியத்தை காணாட்டி நீங்க டென்ஷன் ஆயிருவீங்க. ஐயோ, என்னுடைய கணவருக்கு என்ன நடந்துச்சு, திடீர்னு இப்படி ஒரு நியூஸ் வருது, என்ன நடந்திருக்கும், ஏன் இப்படி ஆனிச்சு, ஒன்றும் புரியலே அப்படின்ற பதற்றத்துக்குள்ளாகி நீங்க அந்த மனதின் மாய்க்குள்ள சிக்கிக்கொண்டு மனத்தின் வேதனைக்குள்ளாகிடுவீங்க நீங்க. அப்போ இந்த நிலையில நீங்க சத்தியத்தை கண்டு இருந்தீங்கன்னு சொன்னா, அப்ப இது எல்லாமே எண்ணங்கள். கணவன் என்றால் ஒரு எண்ணம், அப்போ ஆக்சிடென்ட் என்றால் ஒரு எண்ணம், அப்போ ஹாஸ்பிட்டல் என்றால் ஒரு எண்ணம். அப்ப எல்லாமே எண்ணங்கள். அப்போ மனதுக்கு வரும் எண்ணங்கள் அடிக்கடி வருது போகுது. அப்ப இது சென்சர் சிஸ்டம். ஒரு எண்ணம் வந்துச்சுன்னு சொன்னா அதன் பின்ன
அதன் பின்னுக்கு வரும் எண்ணங்கள் பல எண்ணங்கள் வரலாம். அதை நோக்கின எண்ணங்கள் பல வரலாம். அதன் பின் குட்டி போட்டு கொண்டு வரும் அந்த சங்கிலியை போல இது தொடர்ந்து வரும் எண்ணங்கள் தோன்றி தோன்றி மறையும். அதில் நாங்கள் உண்மையை கண்டிருந்தா அப்போ இவை எல்லாமே எண்ணங்கள் தானே. அப்போ இது சென்சர் சிஸ்டம். எண்ணங்கள் என்பது மனதுக்கு வருவது போவதை யாரும் தடுக்க முடியாதே. பகவான் புத்தர் அவர்களுக்கும் எண்ணங்கள் வருது போகுது. அதை யாராலும் புத்தராலும் அதை தடுக்க முடியாது. மனதுக்கு எண்ணம் வருவதை போவதை தடுக்க முடியாது. கண்களுக்கு வர்ணம் தெரிவதை உங்களால் தடுக்க முடியுமா? காதுக்கு சத்தம் கேட்பதை உங்களால் தடுக்க முடியுமா? முடியாது. இப்போ இதெல்லாமே சென்சர். அப்ப கண்களுக்கு வர்ணம் தெரிவது அது சாதாரணமான சென்சர் சிஸ்டம் மட்டும்தான். அப்ப காதுக்கு சத்தம் கேட்பது என்பது சாதாரண சென்சர் சிஸ்டம் மட்டும்தான். மனதுக்கு வரும் எண்ணங்களும் சாதாரண சென்சர் சிஸ்டம் மட்டும்தான். அந்த சிஸ்டத்தை நாங்கள் புரிஞ்சு கொண்டோம் சொன்னா மனதுக்கு ஒரு வேல்யூ கிடையாது. மனதுக்கு ஒரு மதிப்பு இல்லை. மதிப்பு இல்லாம வேல்யூ ஒண்ணு இல்லாம அது சென்சார் சிஸ்டம் மட்டும்தான். நீங்க சிஸ்டம் ஓடுது. அப்ப கணவர் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அப்ப நீங்க போவீங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களுடைய கடமை என்னவோ அதையும் நீங்க செய்வீங்க. ஆனால் உங்கள் மனசுல அந்த ஆரவாரம் இல்லை. அமைதிக்குள்ள நீங்க இருக்கீங்க. அமைதிக்குள்ள இருக்கீங்க. அங்கே அங்கே போராட்டம் இல்லை. அங்கே அந்த துன்பம் இல்லை. அங்கே அந்த வேதனை இல்லை. ஏன்னா உண்மையை நீங்க உணர்ந்துட்டீங்க. உண்மையை நீங்க உணராட்டி அந்த வேதனைக்கு நீங்க உள்ளாகிடுவீங்க. வேதனைக்கு நீங்க அடிமையாகிடுவீங்க. அப்போ இது எல்லாமே சத்தியத்தை காண்பதனாலதான் இங்க சென்சர் சிஸ்டத்தை எங்களால் புரிஞ்சு கொள்ள முடியும். காணாட்டி நாங்கள் மனதின் மாய்க்குள்ளேயே எந்த நாளும் வாழ்வோம். துன்பத்துக்குள்ளே அப்ப மூழ்கி கிடப்போம். அப்போ இந்த சிஸ்டத்தை நாங்கள் மனதின் சுபாவத்தை நாங்கள் புரிந்து கொண்டதன் பிறகு அவருடைய கடமை ஒண்ணு இருக்குது. அவர் குழந்தைக்கு உங்கள் மகனுக்கு என்ன தேவையோ அதை நீங்க சிறப்பா செய்யலாம். உங்கள் கணவனுக்கு என்ன தேவையோ அதை நீங்க சிறப்பா செய்யலாம். உங்களுடைய தேவைகளை அன்றாட வாழ்க்கையில் நீங்க பழகும் மனிதர்கள் இருக்கலாம். அவங்களோட நீங்க எப்படி பழகுறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு பழகலாம். அதே மாதிரி பேசலாம். ஆனால் இங்கே சிஸ்டம் மட்டும் தான் என்பதை நீங்கள் புரிஞ்சு கொண்டீங்க சொன்னா அப்போ அங்கே ஒருவர் இல்லாம நான் இல்லாமல் சென்சர் சிஸ்டம் நடக்குது, ஓடுது. அப்போ இதற்குள்ள பழசுன்னு ஒண்ணு கிடையாது. இதெல்லாமே பழைய எண்ணங்கள். இதெல்லாமே இந்த பழைய எண்ணங்கள்னால் தான் நான் இந்த வேதனைக்குள்ளாகி கொண்டு இருக்கிறேன் என்பது எல்லாமே கற்பனையிலிருந்து வருது. அதில் உண்மை கிடையாது. அது முன்புள்ள அதிர்வு ஒன்று இப்போதான் வருதுன்னு சொல்லி பார்த்தா அப்போ அப்படி ஒன்றும் கிடையாது. எல்லாமே இந்த நொடியில் தான் வருது. இந்த நொடிக்குள் தான் வருது. இந்த நொடியில் வரும் எண்ணத்தில் நாங்கள் சத்தியத்தை கண்டால் இந்த நொடியில் காணும் இந்த மேசை என்பதில் உண்மை இருக்குதா? மேசை என்பதில் உண்மை இல்லை என்றால் அதற்குள்ள வேல்யூ இல்லை, மதிப்பு இல்லை, பெருமதி இல்லை. அப்போ இங்கே அந்த ராக தேச மோக என்றது ஆசை கோபம் மாயை என்ற தீ மனதில் பற்றி கொண்டது தீ அழியுது. தீ என்பதற்கு வேல்யூ இல்லாமல் போனதன் பிறகு தீ அழியுது. அப்போ ஈகோ என்பது இல்லை. அங்கே ஈகோ இல்லை. அங்கே அந்த அவர்கிட்ட போட்டி பொறாமை பழி வாங்கல் இந்த மாதிரி அது எல்லாமே அழிஞ்சு போயிருது. அழிஞ்சு போனதன் பிறகு அங்கே அந்த நொடிக்குள் அவர் விழிச்சு கொள்றார். அந்த நொடிக்குள் அவர் விழிச்சு கொண்டதன் பிறகு அப்போ சென்சர் மட்டும்தான் அவனுக்கு தெரியுது. எல்லாமே எந்த ஒரு எண்ணம் வந்தாலும் அதுக்கு மதிப்பு இல்லை. கணவன் என்றாலும் மகன் என்றாலும் எதுவாக இருந்தாலும் எல்லாமே எண்ணங்கள். இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு அவர் சாமானியமான வாழ்க்கையை வாழ முடியும். அவர் கணவனோட அவர் போட்டி போடவோ பொறாமை போடவோ எதுக்குமே போக மாட்டார். அவருக்கு ஒரு கடமை இருக்குது. கணவருக்கு என்ன தேவையோ அந்த கடமையை அவர் செய்வார். அது அந்த தீயில் இருந்து கொண்டு அல்ல அவர் செய்வார். தீயிலிருந்து மீண்டு இந்த நொடியில் விழித்து கொண்டு இந்த சன சம்பத்தி என்ற நொடிக்குள் அவர் விழித்து கொண்டு நொடியில் இருந்து கொண்டு அவருடைய கடமையை அவர் சிறப்பாக செய்வார். அப்போ இந்த கடமைக்குள் அவர் இல்லாமல் எல்லா காரியமும் நடக்கும். கடமைக்குள் அவர் இல்லை.
இந்த சிஸ்டம் மட்டும்தான் இங்க ஓடுது. சிஸ்டத்துக்கு சொந்தக்காரர் இல்லாமல் சிஸ்டம் ஓடுது. இப்போ இங்கே நான் இல்ல அப்போ. நான் இல்லாமல் எல்லா காரியமும் நடக்குது. அப்போ மனதுக்கு வரும் எண்ணத்துக்கு அவர் அடிபணிய மாட்டார். மனதுக்கு வரும் எண்ணங்களின் பின் அவர் ஓட மாட்டார். மனதுக்கு வரும் எண்ணங்களில் அவர் மாட்டிக்கொள்ள மாட்டார். மாட்டிக்கொள்ளாமல் அதிலிருந்து மீண்டு இந்த நொடியில் விழித்துக் கொண்டு சாமானியமான எளிமையான ஒரு மகிழ்ச்சியான மென்மையான ஒரு அழகான வாழ்க்கையை அவர் வாழ்கிறார். இது இருப்பது இந்த புத்த சாசனத்தில் மட்டும்தான். இப்போ மனதில் இருந்து மீண்டு இதுதான் துன்பத்தில் இருந்து மீளும் வழி, மனதில் இருந்து மீளும் வழி. இதுவே நிரந்தரமான நிர்வாணம் அடையும் வழி என்ற எங்களுடைய குருநாதர் அவர்கள் போதிக்கிறார். இது உங்களுடைய அந்த கேள்விக்கு சரியான விடையை பெற்றுக் கொண்டிருப்பீங்க. உங்களுக்கு சரியான விடை கிடைச்சிருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உங்களுக்கு புரிஞ்சாமா திருவசரணம்? ஆமா, திருவன் சரணம் மாரியண்ணா அவர்களே, எனக்கு நல்லா புரிஞ்சுச்சு. இந்த டூ எக்ஸ்ட்ரீம்ஸ், அந்த டூ சைட்ஸ் இருந்தா அது வந்து அந்த புத்தாக்ஜன பூமி அதுதான். அப்ப அந்த எண்ணங்கள் வாரது அந்த ஒரு விதமான மனதில் இருக்கிற எண்ணங்கள் ஒரேதா வருது. அந்த பிடிப்புனால தான் அப்படி ஒரு கோபம் இல்லாட்டி ஆதரவு வருது. அப்படி இருந்தாலும் புண்ணியம் இல்லை, எல்லாம் எண்ணங்கள். இது இங்கன யாரும் இல்லை, இது ஒரு சிஸ்டம் மட்டும்தான். அது கொஞ்சம் கொஞ்சமா ரெஜிஸ்டர் ஆகணும் என் மைண்ட்ல. அப்பதான் அது சரி வரேன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து நினைப்பது கிடையாது. இது வந்து ஃபீல். நாங்கள் அந்த ஃபீல் பக்கம் தான் திரும்பணும். நினைக்கும் பக்கம் போவது கிடையாது. ஃபீல் பக்கம் நாங்கள் போக வேண்டியது. ஃபீல் என்பது அந்த உணர்வு. அந்த உணர்வுக்குள் விழித்துக் கொள்ளும் போது அந்த உணர்வின் வழியாகத்தான் நாங்கள் போகணும். இந்த பயணம் என்பது வந்து உணர்வு பக்கம் தான் இருக்கு, ஃபீல் பக்கம் தான் இருக்கு. அப்போ மைண்ட் பக்கம் இல்லை. மைண்ட் பக்கம் இல்லை. மைண்ட்ல இருந்து மீண்டும் 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 போகும்போது நாங்கள் இந்த ஃபீல் பக்கமே தான் போறோம். ஃபீலுக்கு நாங்கள் இடம் கொடுக்கணும். உணர்வுக்கு இடம் கொடுக்கணும். அதை 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 வளர்றதுக்கு நாங்க இடம் கொடுக்கணும். அப்ப இடம் கொடுத்தா தான் அது வளரும். நாங்க மீண்டும் மீண்டும் அதை மனசுல போட்டு குழப்பிக்கொண்டு மனசுல அதையே நினைத்து கொண்டு அதையே இருந்து கொண்டு இருக்கும் போது அப்போ அது மைண்டாக மாறிடும். அப்போ அதை நாங்க மறுபடியும் மறுபடியும் நினைக்க தேவையில்லை, அதை பத்தி யோசிக்க தேவையில்லை. அப்போ நாங்க அந்த அப்ப நாங்க ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தா, நாங்க பஸ்ல ஒரு பயணம் போகும்போது அந்த பயணத்தை போகும்போது நாங்கள் காண்பது நிறைய இருக்குது, தெரிவது எங்களுக்கு நிறைய இருக்கு. ஆனால் நாங்கள் பார்ப்பது வந்து கொஞ்சம் தான் இருக்கும். தெரிவது நிறைய இருந்தாலும் பார்ப்பது கொஞ்சம் தான் இருக்கும். அப்ப வந்து பார்த்த இடத்தில் நான் இருக்கிறேன் என்ற விமர்சனம் மட்டும் தான் எங்களுக்கு தேவை. எல்லா இடத்திலும் நாங்க அதை போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பார்த்த இடத்தில் நான் இருக்கேனா, ஏதாவது ஒரு தாட்ஸ் எண்ணம் வந்துச்சுன்னு சொன்னா அப்போ இது உண்மையா, வெளியில் இருக்கா, அப்படி மனசுல இருக்கா என்ற விமர்சனம் மட்டும் அந்த இடத்துல நடந்தா போதும். அப்ப அந்த இடத்துல மீளல் என்பது நடக்கும். அப்போ விமர்சனத்துக்குள் தான் மீளல் நடக்கும். அது பிராக்டிக்கல் பக்கம் திரும்பி பார்த்தா விமர்சனத்தினூடாக மீளல் நடக்கும். அப்ப அது பிராக்டிக்கலா கையாளும் போது அவர் மீள்கிறார் அந்த இடத்துல. மீண்டு மீண்டு போகும் வழி இதுதான், மனதில் மீளும் வழி இதுதான். இப்படி செய்யலுமா ஆரியன் அவர்களே? இப்போ ஒரு 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 எண்ணம் வாருது, அது பத்தி நினைக்கிறது இல்லை, அந்த ஃபீலோட தானே வாருது. அந்த கோபமான ஃபீலோட ஒண்ணு வந்தா அது சும்மா பார்க்கறது, அந்த ஃபீலை கண்டுபிடிக்கிறது, அது மட்டும். அப்படி செய்யலாமா? ஃபீலை பத்தி நீங்க நினைக்க போனீங்கன்னு சொன்னா அது நினைப்பாகும் ஆகிடும். ஃபீலை பத்தி யாராலும் நினைக்க முடியாது. இப்போ உப்பை பற்றி உங்களால சொல்ல முடியுமா? இல்லை. உப்பை பற்றி யாராலும் சொல்ல முடியாது. உப்பை பற்றி எப்படி எப்படி எல்லாம் சொன்னாலும் அது உப்பாக மாறாது. ஏன்னா அது வெறும் தாட்ஸ் மட்டும்தான், வெறும் எண்ணங்கள் மட்டும்தான். அப்போ அது அது ஒரிஜினல் இல்லை. அப்போ அதை பற்றி நினைப்பதில் பலன் இல்லை. அப்போ அதுக்கு இடம் கொடுக்கத்தான் வேணும். நாங்க இடம் கொடுக்கணும், அதை வளர விடணும். ஒரு மரம், ஒரு செடியை நாங்கள் வளர்க்கும் போது அதுக்கு தேவையான பசலையை போடுறோம், தண்ணி ஊத்துறோம்.
ம். நாங்க அதை பிடுங்கி பிடுங்கி பாக்குறோமா, இது வளருதா வளருதான்னு சொல்லி இல்லையே. இல்ல. அதுக்கு தேவையானதை கொடுக்குறோமே தவிர, அதை நாங்க ம். பிடுங்கி பார்த்துட்டு மறுபடியும் ஊன்றோமா? பிடுங்கி பார்த்துட்டு மறுபடியும் ஊன்றோமா? இல்ல. அப்ப இல்ல. நாங்க தேவையானதை அந்தந்த இடத்துக்கு நாங்க பஸ்ல பயணம் போகும்போது பார்ப்பது நிறைய இருக்குது. ம். ஆனால் தெரிவது நிறைய இருக்குது. தெரிவது நிறைய இருக்கு. ஆனால் பார்ப்பது கொஞ்சம் தானே இருக்கு. அத பார்ப்பதில் நான் இருக்கேனா? அங்க அந்த விமர்சனம் மட்டும் உங்களுக்குள் இருந்தா போதும். அப்ப அங்கே மீளல் நடக்கும். இதுதான் மனதில் மீளும் வலி. சரி. மன வருத்தம் வார நேரத்துக்கு ஸ் நாங்க இங்கன உன் வெளிய வந்ததுன்னு கொஞ்சம் பார்க்கணும். அது மட்டும் தான். மன வருத்தம் வருதுன்னு சொன்னா எதனால வந்துச்சு? மன போன வருத்தம் கால் எதனால என்ன வந்துச்சு அப்படின்றத அந்த இடத்துக்கு நீங்க விமர்சனம் பண்ணி பார்க்கணும். எதனால மன வருத்தம் வந்துச்சு? இப்போ ஆ, அப்ப நீங்க நினைக்கிறீங்க, பழைய ஒரு ஞாபகம். ஆ, எனக்கு அ பணம் குடுக்க இருந்துச்சு. குடுக்காம விட்டுட்டாங்க. ஆமா. அதனால இதுதான் மனவேதனை, வருத்தம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆ, அப்போ அந்த இடத்துல நீங்க விமர்சிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, சரி அவங்களுக்கு முடியல, குடுக்கல. சரி இப்போ இருக்கிறத வச்சு நம்ம சமாளிப்போம் அப்படின்ற ஒரு நிலைக்கு நீங்க வரணும். அப்ப அங்கனைக்கு மீளல் என்பது நடக்கும். உண்மையை ஆமாங்க. நீங்க காட்ட வேண்டியது. அந்த உண்மையை ப நீங்க காட்டணும். அந்த ம். உணர்வுக்கு நீங்க உண்மைய காட்டணும். உங்களுக்கு அத மட்டும் தான் செய்ய முடியும். ஆமா. சத்தியத்தை புரிந்து கொள்பவர் ம். விமர்சிக்க மட்டும் தான் முடியும். சத்தியத்தை விமர்சிக்க மட்டும் தான் முடியும். அத தவிர ஆமா. அவரால வேற எதுவுமே செய்ய முடியாது. ம். அப்ப அந்த இடத்துல நீங்க விமர்சிச்சு பார்த்தீங்க சொன்னா, அப்ப அதுக்கு வேல்யூ இல்லாம போகும். மதிப்பு இல்லாம போகும். அப்ப அங்கே சரி, மீளல் என்பது நடக்கும். சரி, சரி. இப்ப புரிஞ்சுச்சு விளங்கி தானே? ஆமா. நல்லா புரிஞ்சுச்சு ஆரியன் அவர்களே. ம். உங்களுக்கு மிச்சம் நன்றி. தெ இப்ப எங்களோட டைம் முடிஞ்சு போகுது போல தெரியுது. ஆமா. இப்ப இன்னும் பேசுறதா? இல்ல அத இல்லாட்டி நான் முடிக்கவுமா? வேற யாரும் இருக்காங்களா? நம்மளோட ஏதாவது பேசுவதற்கு அவங்களுக்கு இருந்தாங்கன்னா, சில நிமிடங்கள் வாய்ப்பு குடுப்போம். ஆ ஒருவர் இருக்கு. சந்தியா சொல்லி ஒருவர் இருக்கு பாப்போம். அ யாரு சரி அ அ அவங்க போனது. அவங்க போனது. இல்ல. யாரும் புதுசா இல்ல ஆரியன் அவர்களே. ஆமா. அப்போ நாங்க ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிருவோம். ஆ சரி. இந்த இந்த தினம் வந்து இந்த வெசாக் தினம். உலகில் உள்ள பௌத்தர்கள் அனைவரும் இந்த வெசாக் தினத்தை கொண்டாடுகிறாங்க. அப்போ அவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு வெசாக் தினமாக அமையணும். இனிமையான ஒரு வெசாக் தினமாக அமையணும். அவங்க எல்லாமே உண்மையான பௌத்தம் என்ன? உண்மையான உண்மையாக பகவான் புத்தர் அவர்கள் போதித்த சத்திய தர்மம் என்ன என்பதை தெரிஞ்சு கொள்ளணும், புரிஞ்சு கொள்ளணும். அதற்காக இந்த புத்தோத்பாத போதனைகள் அவர்களுக்கு அ உரித்தானதாக அமைய வேண்டும் என்பது நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அனைவருக்கும் திருவன் சரணம். தேர்வான் சரணம் ஆரியன் அவர்களே, அனைவருக்கும் வணக்கம். தேர்வான் சரணம். எங்களுடைய குருநாதர் அதி கௌரவான புத்தோத்பாத ஆரியன் மஹன்சி அவர்களுக்கு பாத நமஸ்காரம். தேர்வான் சரணம்.